கன்சல்டிங் மற்றும் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மிகச்சிறப்பாக பெற்றுக்கொள்ள ஜிபிஎஸ் ஃபினான்ஸ். ஆஸ்திரேலியாவில் மிகவும் நேர்மையாக செயல்பட்ட இலங்கையர் தொடர்பில் அந்நாட்டு ஊடகங்கள் பாராட்டு தெரிவித்துள்ளன. மெல்போர்ன் பகுதியில் காணாமல் போன பணப்பை ஒன்றை உரியவர்களிடம் ஒப்படைப்பதற்கு இலங்கையர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். 2 நபர்கள் 1900 ஆஸ்திரேலிய டாலர்கள், அதாவது கிட்டத்தட்ட 2.46 மில்லியன் வங்கியில் மாற்றிக்கொண்டு பிட்சா கடை ஒன்றுக்கு சென்றமர்ந்துள்ளார்கள். பிட்சாவுக்கு காத்திருந்த நபர்கள் ஒருவரது கையிலிருந்து பணப்பை கீழே விழுந்துள்ளது. எனினும் அதனை கவனிக்காமல் அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டார்கள். பலர் அங்கு நடமாடியுள்ளார்கள். அங்குள்ள சிசிடிவி கேமரா அதனை படம் பிடித்த போதிலும் அதனை ஒருவரும் அவதானிக்கவில்லை. இந்நிலையில் அங்கு வந்த சாரதி ஒருவர் அதனை கண்டெடுத்து கடையின் உரிமையாளரான இலங்கையரிடம் கொடுத்துள்ளார். இதன்போது அந்த பணத்தை தொலைத்தவர்கள் பதற்றத்துடன் கடைக்கு வந்து பையை தேடியுள்ளார்கள். அதனை கவனித்த இலங்கையரான கடை உரிமையாளர் பையை உரிமையாளரிடம் ஒப்படைத்துள்ளார். பை கிடைத்த மகிழ்ச்சியில் இலங்கையருக்கு ஒரு தொகை பணத்தை ஆஸ்திரேலியர்கள் வழங்கியுள்ளனர். எனினும் அதனை வாங்க கடையின் உரிமையாளர் மறுத்துள்ளார். குறித்த கடை உரிமையாளர் இலங்கையின் வரக்காப்புல பிரதேசத்தை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.